ராசா, ஐயோ கடவுளே, எனக்கு உயிர் தந்த என் கடவுள் இப்படி உயிர் இல்லாம தூங்கிட்டு இருக்கேன். இத பார்க்க நான் என்ன பாவம் பண்ணேன் கடவுளே? ആരെങ്കിലും കേട്ടാ മുതലാളിയും അക്കയും തമ്മിലുള്ള ബന്ധം അറിയും. വേണ്ട, മെതുവ പാത്ത് ഊരിക്ക് പോങ്കോ. ആ കൃഷ്ണനുണ്ണി അറിഞ്ഞാൽ ഒരു പെട്ടി വാങ്ങി എന്നെ അവിടെ കിടത്തും. ஏப்பா, இது என்னோட கடவுளப்பா, அது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் அக்கா, அதுதானே நான் அக்கா கூட்டிட்டு வந்தது. திறந்து பார்க்கணுமா? திறந்து பார்க்கணும்பா, திறந்து பார்க்கணும். என்ன பார்த்தா இப்ப அவர் ஏந்திரிச்சிடுவாருப்பா. ஏ ராசா, ஐயா ஐயா, என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஐயா. உயிர் போன மாதிரியே தெரியல. நீ செத்து போனேன்னு எல்லாரும் பத்திக்கிறாங்க ஐயா. ஐயா ஐயா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன விட்டுட்டு போனேன். சொல்லு, நானும் உன் பிள்ளையும் இனி யாருக்காக கோலம் போட்டு காத்துட்டு இருப்பேன்? என்ன பெத்த ராசா, சொல்லையா. எனக்கு உசிரை கொடுத்தேன் மகராசா, ஏன் உசிரை கொடுத்து உன்னை நான் காப்பாத்தி இருப்பேனே ஐயா. ஏதாவது சொல்லையா, ஏதாவது பேச ஏந்திரிச்சு. ஐயா ஏயா, ஏன் ராசா இந்த விரல் அப்படியே இருக்கு? ஏன் நீ மருந்து போடுறதே இல்லையா? நிறைய வாட்டி போட்டு கொடுத்தாச்சக்கா, இனியும் குறைச்சு பாக்கி உண்டு. நான் அப்புறமா போட்டு கொடுக்குறேன். போடணும்னா கண்டிப்பா சரியாயிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மதி, நீ மூடட்டுமா? எது பொட்டியே மூடாத, மூடாத. எனக்கு ராசா குருவு பரிசு கொடுக்கணும். இரு இரு, ஏ ராசா, இந்த பாரியா, பூ விரலுக்கு தான் அது போட்டு அழகா இருக்குது. എന്താക്കാ, മരിച്ചു കഴിഞ്ഞാൽ ആരും കാണാത്ത ശവത്തിലുള്ള മുഴുവൻ പറിച്ചെടുക്കുന്ന ആൾക്കാരെ കണ്ടിട്ടുണ്ട്. ഇത് ആദ്യമായിട്ടാ ശവത്തിന് അങ്ങോട്ട് മോരിട്ട് കൊടുക്കുന്ന കാണുന്നത്. പുറത്താരോ വന്നിട്ടുണ്ട്. അഴകയ്യ അവനക്ക്. யாரோ வந்திருக்கான். நீ படுத்திருக்கும் போது யாரு வந்தா எனக்கு என்ன பயம் ஐயா? கிறுக்கு பையன் ஏதோ சொல்லிட்டு போறான். என்ன ஜெகஜோதியா படுத்திருக்க ஐயா? ராசா அக்கா வா. போட்டுமா ஐயா? போறேன். മരണം ബതുകളൊരു നീ ആയിരുന്നോ? എന്താ ഇവിടെ? നീ എന്താ ഇവിടെ? ഞാൻ മുതലാളിയെ കണ്ടൊരു കാര്യം പറയാൻ വന്നതാ. ഇവിടെ ഒരു സ്ത്രീ കരയുന്ന ശബ്ദം കേട്ടല്ലോ. അത് ഞാനും കേട്ടു. അധിക നേരം ഇവിടെ ഒന്ന് ചുറ്റിക്കളിക്കാതെ വേഗം വീട്ടിൽ പോ. മരിച്ചത് എത്ര വലിയ മഹാനായാലും അധിക നേരം ഐസിലിട്ടാ പുളിക്കുമെന്ന് അവത മുതലാളി ഇപ്പൊ പറഞ്ഞതേ ഉള്ളൂ. പുരുഷനാണ് മരിച്ചതെങ്കിൽ അവന് സ്ത്രീ ശബ്ദവും, സ്ത്രീയാണ് മരിച്ചതെങ്കിൽ അവൾക്ക് പുരുഷ ശബ്ദവും ഉണ്ടാവുമെന്ന് എപ്പിലോസ്കി പറഞ്ഞിട്ടുണ്ട്. അത് കൃഷ്ണനുണ്ണി വായിക്കുന്ന പുസ്തകത്തിൽ നിന്ന് അവനറിയാതെ ഞാൻ കട്ട് വായിച്ചതാ. അതിനിപ്പൊ അവന്റെ അടുത്ത് പറയാനൊന്നും പോണ്ട. ഞാൻ പറയാനാ? അതെ, മുതലാളി ഇങ്ങനെ തണുപ്പിച്ച് കിടത്തെടുത്ത് വർക്കിച്ചായ എത്രയും പെട്ടെന്ന് നടക്കുന്നതല്ലേ നല്ലത്.